முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அது அருமையான கதை, அற்புதமான கதை, அதிசயமான கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு யானை மட்டும் ஒரு ஆணவமா, என்னை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாது, நான் தான் பலசாலின்ற ஒரு கர்வத்தோட ரொம்ப மற்ற மிருகங்களை மதிக்காம இருந்தது. இதை பார்த்த ஒரு குள்ள நரினாலே தந்திரத்துல ஏதாவது வேலை பண்ணோம்ல, அது என்ன பண்ணுச்சு, நேராக போயிட்டு யானை கிட்ட, யானை யாரே நீங்க யார் உதவி இல்லாம வாழ்வீங்களா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு. ஆமாடா, நான் யார் உதவி இல்லாம நான் வாழ்வேன்னு யானை சொல்லுது. அப்போ குள்ளநெறி சொல்லுது, அப்பனா இந்த ஆத்தை கடந்து வா, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன ஒரு மேட்ரு, இதை நான் இப்பவே செய்யறேன்ட்டு அந்த யானை ஆத்தை கடக்கிறதுக்கு இறங்குது. ஆத்துல நடுவுல கொஞ்சம் சேரு, அதாவது கொஞ்சம் நெஞ்ச சேர் இல்லைங்க, ஒரு ஆளையே முழுகிற அளவு சேரு. அந்த சேத்துல காலை வச்சது பேரு யானையே வெயிட்டு. காலை வச்சோன்னா யானை சேத்துல முழுகுது கொஞ்சம் கொஞ்சமா. ஐயோ என்னை காப்பாத்துங்களா அப்படி சொல்லும் போது இந்த குள்ளநரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, ஏன் நீங்களே ஏஞ்சி வர்ற தானே, ஐயோ என்னால முடியாது, படவா ராஸ்கல், என்னை இப்படி பண்ணிட்டிய அப்படின்து. அப்போ நீங்க சவுண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கத்துங்க அப்படி சொன்னோன்னா ஏன்னா ஹெல்ப் மீன்னு கத்துது. அந்த நேரம் பார்த்து எல்லா மிருகங்களும் இந்த காட்டுல இருக்கல பெரிய கொடி, அதை எடுத்து யானை மேல சுத்தி மெதுவா இழுக்குது. யானை மெதுவா மேல வந்துச்சு. யானைக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு புத்தி சொல்றதுக்கு தான் இந்த நரியும் இந்த மிருகங்களும் சேர்ந்து நம்மளுக்கு இது பண்ணுது. நம்ம யார் உதவியும் எந்த நேரத்திலயும் நம்மளுக்கு தேவைப்படும். யாரையும் உதாசனமா நினைக்க கூடாது. சிறு குச்சியும் பல்குத்த உதவுன்ற பழமொழிக்கு ஏற்றவாறு ஒருத்தர் உதவி இல்லாம நம்ம வாழ முடியாதுன்னு, இனிமேல் நான் யாரையும் தவறா பேச மாட்டேன், நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லி ஏனை மன்னிப்பு கேக்குது. மற்ற மருவங்களும் அந்த ஏனைய மன்னிச்சிருது. கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.